கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற அந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி அழகாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட சுவிசேஷகனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அநேக சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க. யாரையும் நாம் குறை சொல்லுவதற்காக அல்ல, குறை சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நாம் கடவுளுக்குள்ளே பலப்படணும். நாம் கடவுள் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கிறோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் செக்கிங் நமக்கு நாமே சோதனை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு தான் மற்றவர்களை குறித்து நாம் பேசணும். இப்போ அடுத்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்கன்றது இல்லை. நாம் வேதத்தின்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம்னாவே வித்தியாசம் தானாக தெரியும். இல்லை, இவர் இப்படி சொன்னார், அந்த பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு, அந்த போதகர் அப்படி சொல்கிறாரு, அந்த சுவிசேஷகர் அப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் சொல்கிறது வேதத்தை ஒன்றி வரக்கூடிய விஷயங்களாக இருக்குதே அப்படின்னு அந்த வேறுபாடு நம்ம நடக்கிற நடக்கையில் தான் கண்டுபிடிக்க முடியும். வெறும் வாயளவில் பேசிட்டு போயிடக்கூடாது. அப்போ நிறைய காரியங்களை நாம் வித்தியாசமாய் பார்க்க முடியும். அப்போ எந்த சுவிசேஷகனுடைய பாதம், எந்த கடவுளுடைய ஊழியக்காரனுடைய பாதம் மலைகளின் மேலே, அதாவது உயர்ந்த இடத்துல அழகாக இருக்குமாமா சொல்கிறார் பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. சமாதானத்தை கூறணும், சண்டையை உண்டு பண்ணக்கூடாது. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் குடும்பத்துக்குள்ளே போய் சண்டைகளை உண்டு பண்ணுறாங்க இல்லையா? அப்படி இல்லை, சமாதானத்தை உண்டு பண்ணணும். யார் இடத்துல குற்றம் இருக்கிறது, யார் தவறு செஞ்சுருக்கிறாங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சு அறிஞ்சு, தவறு செய்தவர்களுக்கு நீங்கள் தான் தப்பு செய்திருக்கிறீங்க என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, அவங்க தன்னைத்தானே சுயமாய் அறிந்து கொண்டு, நாம தான் தப்பு பண்ணியிருக்கிறோம், இனி இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த தவறினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அவங்க சமாதானமாகி சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்க்கை நடத்துறது, அந்த திருச்சபை நடத்துறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போதகனோட வேலை, அந்த சுவிசேஷகனோட வேலை. அப்போ அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணணும், சண்டையை உண்டு பண்ணக்கூடாது. இவங்ககிட்ட ஒரு மாதிரி, அவங்ககிட்ட ஒரு மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஊழியக்காரன். அடுத்தது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நல்ல விஷயங்களை சுவிசேஷமாகவே சொல்லுங்கள். சுவிசேஷனா இதை செய்யுங்க, ஆண்டவர் இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இதை செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, நல்ல விஷயங்கள் நன்மையான காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு, பிறருக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறாரு, பிறர் மீது அன்பு செலுத்த சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நல்ல காரியங்களையே சுவிசேஷமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் மாய்மாலமான காரியங்களை சொல்ல வேண்டாம். அற்புதம் அடையாளங்களை பற்றி பேசுகிற போது ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்கிற அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நற்காரியங்களை சொல்லணும். நான் செய்யறேன்னு சொல்லக்கூடாது, மாய்மாலமான காரியங்களை சொல்லக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் விழுகுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஜெபம் பண்ணுங்க, உங்களை இப்போ உடனுக்குடனே நானே உங்களை சுகப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சுகப்படுத்துவார், அதற்கான காலம் இருக்குது. அந்த வியாதிப்பட்டவன் என்ன செஞ்சால் ஆண்டவர் அவனை சுகப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சுவிசேஷமாக அவங்ககிட்ட சொல்லணும். நீ இந்த தப்பு பண்ணியிருக்கிற, அதனால் இந்த வியாதி உனக்கு வந்துருச்சு, இனிமேல் அந்த தப்பை பண்ணாத, நீ ஆண்டவர் இடத்துல கேளுன்னு சொல்லணும். நீ இந்த மாதிரி காரியத்தில் நீ வியாபாரத்தில் நீ இப்படி தப்பாக நடந்துட்ட, அதனால் உனக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு, இனிமேல் அந்த தவறுகள் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கும்படியான ஞானத்தை உனக்கு தருவார். அப்போ எது நல்ல விஷயங்களோ அதை சுவிசேஷமாக சொல்லணும். தான் வாழ்ந்தால் போதும், தனக்கு காணிக்க வந்தால் போதும், தான் மட்டும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனால் போதும்னு நினைக்கிற எந்த சுவிசேஷகனுடைய பாதமும் மலையில் அழகாக இருக்காது.
அடுத்தது சொல்கிறார் பாருங்க, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும், நீ ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து நீ வெளியே வரணும். நீ இப்போ எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறையோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த, நான் பாவத்தில் இருந்து இப்படி வெளியே வந்தேன், என்னுடைய பாவம் இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செஞ்சார், என்னை ரட்சித்து என்னை விடுவித்து என்னை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த உண்மை சம்பவத்தை, சாட்சியை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அதான் பிரசித்தப்படுத்தணும்னு சொல்கிறார். பண்ணி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நான் அல்ல, எனக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற என் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிறாரு. அவர் தான் எனக்கு ராஜரீகமாக இருக்கிறாரு. அவர் சொல்கிற வழியில் தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவர் தான் என்னை இயக்குகிறார் என்கிற அதையும் சொல்லணும். அதன்படி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். எப்படி பார்த்தீங்களா? நாம் சண்டையை உண்டு பண்ணாமல் சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்கணும், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்னென்ன அறிக்கைகள் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை நாம் என்ன பண்ணணும்? சொல்லணும். நல்ல விஷயங்களை சுவிசேஷமாகவே அவங்ககிட்ட சொல்லணும், மற்றவர்களிடத்தில் சொல்லணும். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே அழகாக இருக்க, உயர்ந்த இடத்துல இருக்குமா, உயர்ந்த இடத்துல அவனை நிற்கி வைப்பாராமா ஆண்டவர். அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாமா, எவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரரு, அவருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி அப்பொழுது அவருக்கு அங்கே கனமும் மகிமையும் உண்டாகும், ஆண்டவர் உண்டாக்குவார். அதனால தான் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார். பிதாவினால் கனப்படுத்தப்படுகிற ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? சமாதானத்தை கூறுகிறதாகவும், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதாகவும், ரட்சிப்பை பிரசித்தை பண்ணுகிற அந்த ஒரு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற அந்த உண்மையை சொல்லுகிறவனாக எந்த ஊழியக்காரன் இருக்கிறானோ அவன் பிதாவினால் கனப்படுத்தப்படுவான். அவனுடைய பாதங்கள் மலைகளின் மீதே அழகாக இருக்கும். அதுக்கு இனமோ மொழியோ ஜாதியோ கிடையாது. எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் ஊழியம் செய்கிறானோ அவனுக்கு அப்படி ஒரு அழகை கர்த்தர் தருகிறார். நிச்சயமாகவே நீங்கள் வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். யார் அப்படிப்பட்ட ஊழியன் என்பதை தெரிந்து அவர்களோடு இணைந்து ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருட வாக்குத்தத்தம் என்னன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தேடுங்க, வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு, காணொளிகளை கொண்டு, பிரசங்கங்களை கொண்டு தேடுங்க. எது நன்மையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அவர்கள் எப்படி வேதத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு இம்மானுவேலர், இந்த இம்மானுவேலர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடங்க. நிச்சயமாகவே உங்களுடைய பாதங்களும் மலைகளின் மேலே அழகாக இருக்கும். நீங்களும் பிதாவினால் கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று பிரசங்கிக்கிற அந்த உன்னதமான ஊழியக்காரனுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது. அவனை மேன்மைப்படுத்துகிறீர், அவனை உயர்த்துகிறீர், அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் பிதாவானவர் வைக்கிறார் என்கிற வார்த்தையின்படி இதோ உம்முடைய மக்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்களும் உம்முடைய பாதம் எங்கே அழகாக இருக்கிறதோ அந்த அழகிலே நாங்கள் இணைந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.